வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ஐடி சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ஓட்டர் ஐடி உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், இல்லை தொலைஞ்சிருக்கலாம், ஸோ இல்லைனா டேமேஜ் கூட ஆயிருக்கலாம். சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்லையும் அவங்க பேர் வந்துட்டு இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இன்னும் அவங்க கைக்கு சேர்ந்திருக்காது. ஸோ இது போல ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் எப்படி நம்மளுடைய வீட்டு முகவரிக்கே PVC ஓட்டர் ஐடியை ஆன்லைன் மூலியமாக இலவசமாக விண்ணப்பித்து எப்படி நம்ம வீட்டு அட்ரஸுக்கே தபால் மூலியமா வர வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன வீடியோல வீட்டில் இருந்து புது ஓட்டர் ஐடியை எப்படி ஆன்லைன்ல அப்ளை செய்வது அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதன் வழியா நீங்க அந்த வீடியோ பார்த்து புது ஓட்டர் ஐடிக்கு நீங்க எளிதாக விண்ணப்பித்துக்கலாம். ரொம்பவே அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே இருந்த ஓட்டர் ஐடி, தொலைந்த ஓட்டர் ஐடியை எப்படி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து நம்ம PVC ஓட்டர் ஐடியை வீட்டிற்கே தபால் மூலமா வர வைக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்க மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டராக இருந்தாலும் ஸோ உங்களுடைய கூகுள் ஆர் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதன் வழியாகவும் இந்த வெப்சைட் உள்ள நேரடியாக போகலாம். ஸோ இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பாருங்க, நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எபிக் டவுன்லோட், சர்ச், எலக்ட்ரோல், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருந்தா இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஐடி இல்லாதவங்க புதுசாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் செய்தவுடன் அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 ஆப்ஷன் மூலமா உங்களுடைய லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இரண்டாவது ஆப்ஷனையே செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியை கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா OTP மொபைல் நம்பர் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் சென்ட் ஆகுது, ஜிமெயில் ஐடியில் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் ஐடியை கிரியேட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண இரண்டாவது ஆப்ஷன் என்டர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் அப்படின்னு இருப்பாருங்க. ஸோ அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்ட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஒரு OTP சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த OTPயை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் மொபைல் நம்பர் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு கிரீன் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு தானாகவே லோட் ஆகி அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். என்டர் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. குறைந்தது 8 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மேலே எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் டைப் பண்ணணும். ஸோ மேலே கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால். நீங்கள் மேலே என்டர் பாஸ்வேர்டில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருப்பாருங்க, அங்கே டிக் பண்ணி உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மேலே எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதாவது 26 + 2.
ஸோ 26 ப்ளஸும் 2 சேர்த்தா 28 அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். சில சமயம் மைனஸ் கூட வரும். ஸோ உங்கள் திரையில் என்ன வருதோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 28 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகி அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு தி ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலை வந்து என்டர் பண்ண சொல்லும். முதல்ல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயரை டைப் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இரண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு சர்நேம் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செலக்ட் ஜெண்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் மேலே இருந்தால் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அதர்ஸ் வந்தால் அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து மேலே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். சப்மிட் ஆப்ஷனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு ஐடி கொடுத்து வந்தாலும் ஸோ இந்த பேஜுக்கு தான் டைரெக்டாக வருவீங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 4வது ஆப்ஷனாக இருக்கு பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம ஓட்டர் ஐடியை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் நேம் போட்டு ஸோ சில வேர்ட்ஸ்லாம் கீழே வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. ஸோ இல்லாதவங்க என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் வந்து எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னா ஸோ நோ ஐ டோன்ட் ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்கள் தொகுதி, அதுக்கப்புறம் கேப்சா இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது கீழே வந்து ப்ரொசீட்னு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாதவங்களுக்கு இந்த ஆப்ஷனு. ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரியும், ஸோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் ஐ ஹாவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை எஸ் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்பர்ஸும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கிளிச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா we have found this record for your voter ID number. அப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு ப்ளீஸ் கிளிக் ஆன் ப்ரொசீட் பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ கீழே வந்து நீங்கள் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போது உங்கள் ஓட்டர் ஐடி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கீழே ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் எபிக் நம்பர் டீட்டெயிலாம் காட்டும். ஸோ உங்கள் பெயர், அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் ஏஜ், அதுக்கப்புறம் உங்களுடைய தொகுதி, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு, இது போல் டீட்டெயிலாம் இங்கே வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகி உள்ளே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ நீட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ண வேண்டி வரும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ் ஓடிபி ஹஸ் பின் சென்ட் அப்படின்னு வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். நீங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே இந்த பாக்ஸில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ் யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே அப்படியே வந்தீங்கன்னா ரீசன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன காரணத்தினால உங்கள் ஓட்டர் ஐடியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற காரணத்தை வந்து இங்கே என்டர் யுவர் ரீசன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பேர் இருந்து ஆனால் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இன்னும் வரலன்னா ஐ ஹாவ் நாட் ஹிட் ரிசீவ்ட் மை ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு
டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை தொலைந்து விட்டது அப்படின்னா ஐ லாஸ்ட் மை ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேர் வந்து என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை சேதம் அடைந்து விட்டது அப்படின்னா ஸோ மை ஓட்டர் ஐடி கார்டு இஸ் டேமேஜ்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா மை ஓட்டர் ஐடி கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது போல உங்களுக்கு என்ன ரீசனுக்காக ஓட்டர் ஐடி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணீங்களோ அந்த ரீசனை வந்து என்டர் யுவர் ரீசன் ஹேர் அப்படின்ற இடத்துல கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து மிஸ் ஆனதுனால நான் வந்து இப்போது மை ஓட்டர் ஐடி இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகி உள்ளே போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் டு கலெக்ட் ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடியை வந்து 3 விதமாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் விஆர்சி, அதாவது விஆர்சி அப்படின்னா ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், ஆர் சிஎஸ்சி அதாவது காமன் சர்வீஸ் சென்டர். நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியை ஏதாவது பொது சேவை மையத்தில் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பொது சேவை மையத்தில் கலெக்ட் பண்ண விரும்பினா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் ஐ வில் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட். உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய ரெஜிஸ்டர் அட்ரஸுக்கு போஸ்டல் மூலிமா உங்களுக்கு வீட்டுக்கே வரணும்னா நீங்கள் இரண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மூன்றாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐ வில் கலெக்ட் ஓட்டர் ஐடி ஃப்ரம் பிஎல்ஓ, அதாவது பிஎல்ஓனா பூத் லெவல் ஆஃபீஸர். உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கிட்டயே வாங்கிக்கிறேன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பெட்டராக இருக்குமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் ஐ விஷ் டு ரிசீவ் மை ஓட்டர் ஐடி பை போஸ்ட், அதாவது என்னுடைய ஓட்டர் ஐடி வந்து நான் போஸ்டல் மூலமா வீட்டு அட்ரஸுக்கு வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இரண்டாவது ஆப்ஷன் டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டி வரும். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் நீங்கள் வியூ ஆகும். உங்கள் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய தொகுதி, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் ஓட்டருடைய நேமு, அதுக்கப்புறம் அவருடைய ஃபாதர்ஸ் நேமு, அட்ரஸ்ஸு, இது போல் டீட்டெயிலாம் இங்கே வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. சப்மிட் ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டைரியில் கூட நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜாகவும் சென்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை வச்சு எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேஜுடைய லாகின் ஹோம் பேஜுக்கு போங்க. ஸோ லாகின் ஹோம் பேஜ் போன உடனே நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் செய்தவுடன் பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் ஃபார்ம்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு கீழே என்டர் ரெஃபரன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த என்டர் ரெஃபரன்ஸ் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போது நான் ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரீன் கலரில் டிக் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஆர் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் வந்துருச்சுன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, PVC கலர் ஓட்டர் ஐடியை நம்மளுடைய வீட்டு முகவரி அட்ரஸுக்கு போஸ்டரில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி வர வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்த்தோம். ஸோ இது போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.